வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். டேய் அசோக், கௌரியோட ரிப்போர்ட் கூட எந்த ரிப்போர்ட் மேட்ச் ஆகுதோ அது என்னோடது தான். 2 பேருமே சண்டை போட்டா என்னடா பண்றது? அதுக்கு நந்தினி மேடம் ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. ரத்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாம கையில அழியாத ஒரு மை வைக்க சொல்லியிருக்காங்க. ஒருத்திக்கு ரத்தம் எடுத்தது இடது கையில, இன்னொருத்திக்கு வலது கையில. இடது கையில ரத்தம் எடுத்தவளுக்கு இடது கையிலையும், வலது கையில ரத்தம் எடுத்தவளுக்கு வலது கையிலையும் ஒரு அடையாளத்துக்காக ஒரு சின்ன பொட்டு சைஸுக்கு அழியாத மை வச்சிருக்காங்க. இது அவங்களுக்கே தெரியாது. இன்னொருத்திக்கு வலது கையில ரத்தம் எடுத்து அதே கையில மை வச்சிருக்காங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு துர்கா கனகான்னு பேர் கிடையாது. லெஃப்ட் ரைட் அதுதான் பேரு. இடது கையில பிளட் எடுத்த அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆயிருந்தா அவ தான் துர்கா. இல்ல வலது கையில பிளட் எடுத்த டிஎன்ஏ மேட்ச் ஆயிருந்தா அவ தான் துர்கா. சூப்பர் சித்தப்பா. நந்தினி மேடம் வந்துட்டாங்க. ஐயோ, நந்தினி மேடம் வந்ததுமே இன்னொருத்தி எங்கன்னு கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்றது? இப்ப என்ன பண்ண? ஐயோ, கண்ணுல விளக்கனை ஊத்திக்கிட்டு தான் பாத்துட்டு இருக்கோம். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. வாங்க மேடம், உட்காருங்க. தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், கௌரியோட டிஎன்ஏ கூட யாரோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு? சொல்றேன் அசோக். ஒருத்தி தான் இருக்கா, இன்னொருத்தி எங்க? மேடம், நான் தான் துர்கா. அந்த கனகாவா ஆளை காணோம். இந்த பாருங்க, என் கையில மை இருக்கு. அது சரி, இடது கையில மை வச்சவ எங்க? மேடம், அவளோட டிஎன்ஏ தான் மேட்ச் ஆயிருக்கா? அவ தான் துர்காவா? சின்னையா, சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் துர்கா, அவ கனகா. மேடம், உங்ககிட்ட இருக்கிற ரிப்போர்ட்டை வச்சு சொல்லுங்க. அதை வச்சு இவ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவ வீட்டுல இல்ல, எங்கேயோ போயிட்டா. நான் எங்கேயும் போகல. மேடம் வர நேரம் எங்க போன? நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் சின்னையா. பயந்து அப்படியே ஓடுவேன்னு நினைச்சியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வேஷம் கலைஞ்சிரும். சின்னையா, இன்னைக்கு ரிப்போர்ட் வருதுல, அதனால கோவிலுக்கு போய் ரிப்போர்ட்ல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. நான் தான் துர்கா, அவ கனகான்றத நீ தான் காட்டி கொடுக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்க போன. இவதான் கனகா. இன்னைக்கு இவ தப்பிக்கவே முடியாது. நான் தப்பிச்சிருவேன், என்கிட்ட இருந்து நீ தான் தப்பிக்க முடியாது. இடது கை மை, வலது கை மை, இதுல யாரோட டிஎன்ஏ கௌரியோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதோ அவங்க தான் துர்கா. மேடம், நீங்களே சொல்லுங்க, இதுல யார் துர்கா? இவளா அவளா? அசோக், சொல்லுங்க மேடம். 2 பேருமே துர்கா தான். மேடம், என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆமா அசோக், 2 பேரோட டிஎன்ஏவும் கௌரி டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. இல்ல
இத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் துர்கா, இவ கனகா. என்ன நம்புங்க. மேடம், ஆ, 2 பேரோட டிஎன்ஏவும் எப்படி மேட்ச் ஆகும்? இது எப்படி சாத்தியம்? ரிப்போர்ட்ல அப்படிதான் அசோக் இருக்கு. ஆ, அழுதா நீ தான் துர்கான்னு நம்பிடுவாங்களா? இந்த நடிப்பெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நடிக்கிறது நானா இல்ல நீயா? நீ என்னதான் நடிச்சாலும் நான் தான் துர்கா. சின்னையா, என்ன நம்புங்க சின்னையா, நான் தான் துர்கா. சின்னையா, நான் திரும்பவும் சொல்றேன், நான் தான் நிஜமான துர்கா. இந்த ரிப்போர்ட்ல ஏன் இப்படி வந்திருக்குன்னே தெரியல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அசோக், நீங்க கேட்ட மாதிரி தான் நானும் டாக்டர் கிட்ட இது எப்படி சாத்தியம்னு கேட்டேன். அவரு 2 பேரோட டிஎன்ஏவும் கௌரியோட டிஎன்ஏ கூட ஒத்து போகுது அப்படின்னா 2 பேருமே கௌரியோட ரத்த உறவு தான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இது சயின்டிபிக்கலி உண்மைன்னு சொல்றாரு. கடப்பால இருந்து வந்த ஒருத்தி எப்படி கௌரிக்கு ரத்த உறவா இருக்க முடியும்? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. ஆ, மேடம், ஆனா இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. கனகா எப்படி கௌரியோட ரத்த பந்தமா இருக்க முடியும்? அதுக்கான பதில இவங்க தான் சொல்லணும். ஆனா 2 பேருமே தங்களை துர்கான்னு சொல்லிக்கிட்டா நாம என்னதான் பண்ண முடியும்? ஆனா என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா யாரு துர்கா யாரு கனகான்னு கண்டுபிடிச்சிட முடியும். என்ன வழி? 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் 4 சாத்து சாத்துனா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். இல்ல மேடம், நான் தான் துர்கா, அவ தான் கனகா. அவளை கூட்டிட்டு போங்க. இல்ல மேடம், அவ தான் கனகா, நான் தான் துர்கா. ஏய், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு தலையை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. மேடம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். சரி அசோக், இப்போ 2 பேரும் தப்பிச்சிட்டீங்க. கூடிய சீக்கிரமே மாட்டுவீங்க. அப்போ யாரு துர்கா யாரு கனகான்னு மாட்டுறப்போ கனகாவை நான் விட்னஸ் பண்ணதான் போறேன். இதான் ரிப்போர்ட் அசோக், நான் கிளம்புறேன். ஆ. பெரியப்பா, என்ன எழுதியிருக்கு? பெரியப்பா, என்ன ஆச்சு? ஆமா அசோக், 2 பேரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. இது அப்படி. சரி பெரியப்பா, நான் ரூமுக்கு போறேன். பார்த்து. கௌரி, நான் தான் உன் துர்கா. கௌரி, நான் தான் உன் துர்கா. இப்படியே சண்டை போட்டுட்டே இருங்க. சித்தப்பா தான் பாவம். ஏய், கௌரி, கௌரி, கௌரி நில்லு. இது வரைக்கும் நாம என்னென்னமோ பண்ணிருக்கோம். கடைசியா 2 பேருமா சேர்ந்து நம்மள முட்டாளாக்கிட்டு போயிட்டாங்க. கற்ற எல்லாத்துக்கும் இப்பவே நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் வெளியில போயிட்டு வரேன். என்னங்க, நீங்க மட்டும் தனியா போக வேண்டாம், நாங்களும் வரோம். தேவையில்லை, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏங்க, தாய் கனக துர்கா, எனக்கு
எனக்கு சொந்தம்னு இருக்கிறது கௌரியும் சின்னையாவும் தான். அந்த 2 பேருமே என்ன துர்கானே நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு கனகா என்ன மாதிரியே நடிச்சு எனக்குன்னு இருக்கிற 2 உறவையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. இன்னைக்கு ரிப்போர்ட் வந்து நான் தான் துர்கானி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கனகா தொல்லை இருக்காதுன்னு நான் ரொம்ப நம்பினேன். ஆனா வந்த ரிப்போர்ட்ல கனகாவுக்கும் எனக்கும் ரத்த சொந்தம்னு வந்திருக்கு. அவ எப்படி எங்களுக்கு ரத்த பந்தமா இருக்க முடியும்? நீயே சொல்லு. உன் மகளான என்ன அனாதை ஆக்கிடாத. எனக்குன்னு இருக்கிற அந்த 2 சொந்தமும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்னை ஏத்துக்கணும்னு வேண்டிக்கிட்ட. ஆனா நீ என்னை கைவிட்ட. உன்னை நான் எப்பவும் கைவிட மாட்டேன் துர்கா. நீ பேசாத. உன்னாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டமும். நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் நீ இப்படி என்ன சித்திரவதை பண்ற? நீ என்ன எனக்கு உறவா சொந்தமா? எங்க இருந்து வந்த நீ? எப்படி நீ எங்களுக்கு ரத்த உறவா இருக்க முடியும்? உன் ரிப்போர்ட்டும் எங்க 2 பேரோட ரிப்போர்ட்டும் எப்படி ஒத்து போகுது? என்ன மாய மந்திரம் பண்ண சொல்லு. நீ கௌரி 2 பேருமே என்னோட பொண்ணுங்க தான். டிஎன்ஏ இல்ல. எதுவா இருந்தாலும் அது ஒன்னாதான் இருக்கும். துர்கா, நான் இப்பவும் சொல்றேன், நீ துர்காவா இருக்கிறத விட கனகாவா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இங்க பாரு, அதையே திரும்ப திரும்ப சொல்லாத. இத சொல்லி சொல்லியே என் நிம்மதியை கெடுத்துட்ட. நீ இந்த வீட்டை விட்டு போனதே எனக்கு நிம்மதி. அப்படி சொல்லாத துர்கா. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பே. ஏன் அப்படி சொல்ற? இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு உறவு தானே. யாராவது என்ன கொல்ல பாக்குறாங்களா என்ன? ஏன் புருஷன் இருக்காரு, அவர் என்ன பார்த்து பாரு. அப்படின்னா உன்னை தலையில அடிச்சு கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டது யாரு சொல்லு. சத்யாக்காவ படுத்த படுக்கை ஆக்கி வச்சிருக்காங்களே அது யாரு? நீங்க இந்த வீட்ல இருந்தாலும் உங்களுக்கு எங்க இருந்தோ ஒரு ஆபத்து வருது. அது எதனால சொல்லு. மறுபடியும் சொல்றேன், நீ தான் துர்கான்னு நிரூபிக்க முயற்சி பண்ணாத. அது உனக்கு தான் ஆபத்துல போய் முடியும். ஏன் உயிருக்கு ஆபத்துனா எனக்கு கனகா துர்கா பார்த்துப்பா. என்ன மாதிரியே இருந்துகிட்டு நான் தான் துர்கான்னு சொல்லிட்டு முதல்ல நீ என் உயிரை எடுக்காத. நான் உன் உயிரை எடுக்க வந்தவ கிடையாது, உன்னை காப்பாத்த வந்தவ. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. தாய், இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடு. அப்போதான் எனக்கு நிம்மதி. என்னங்க, எங்க போயிட்டு வரீங்க? எங்க மாமா, எங்க எங்க நில்லுங்க. எங்க போறீங்க? பின்னாடி போறீங்க இப்போ? டேய் அர்ஜுன், அப்பா கதவை சாத்து. என்னங்க, இவன் எப்படிங்க இங்க வந்தான்? எதுக்காக இவனை கொன்னீங்க? இப்ப அவசரமா யார பார்க்க போன?
போற வழியில என்ன நடந்துச்சு, எதனால திரும்பி வந்தேன், எல்லாத்தையும் சொல்றேன். இங்க சுடுகாட்டுல தங்கி இருக்கிற ஒரு மந்திரவாதியை பார்க்க போனேன். மந்திரவாதியா? ஆமா, இப்ப கொஞ்ச நாளா வெளியூர் போயிருந்தேன்ல, எல்லாரும் நான் ஏதோ பிசினஸ் ட்ரிப் போயிருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா நான் பிசினஸ் ட்ரிப்புக்கு போகல. வேற எங்க போயிருந்தீங்க? கேரளால இருக்கிற ஒரு மந்திரவாதியை பார்க்க போயிருந்தேன். மந்திரவாதியை பார்க்க போனீங்களா? ஆமா, நம்ம காலன் சாமி காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எதுவுமே தெரியல. காலன் சாமி இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போயிருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாரு. ஆனா அவர் எனக்கு போனும் பண்ணல, எங்க போனாருன்னு தெரியல. அப்பதான் காலன் சாமிக்கு என்னமோ நடந்திருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்பா, அப்பா ஒரு உயிருக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னால் அதை உறுதியா சொல்ல முடியாதுடா. அவரு உயிருக்கு ஆபத்தை கொடுக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல ஒரு சக்தி இருக்கிறதா எனக்கு தோணல. அப்போ காலன் சாமிக்கு என்ன ஆயிருக்கும்? அதை தெரிஞ்சுக்கதான் காலகே என்கிற பிரபலமான ஒரு மந்திரவாதியை நான் பார்க்க போயிருந்தேன். ஆனா அவரை யாரும் அவ்வளவு ஈஸியா சந்திக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவரு விரும்பினா மட்டும்தான் சந்திக்க முடியும். அப்படி சந்திச்சிட்டா அது பெரிய பாக்கியம். அவரோட மாந்திரிக கூடாரத்துக்கு போன 2வது வாரமே அவரை நான் சந்திச்சிட்டேன். அந்த மந்திரவாதி என்ன சொன்னாரு? அவர் எதையும் சொல்லல. நான் தான் காலன் சாமிய பத்தி முழு விவரத்தையும் சொல்லி கொஞ்ச நாளா அவர் என்ன ஆனார்னே தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு. ஆனா அவரு அப்ப கூட எதுவும் சொல்லல. அவரோட சிஷ்யர்கள் எல்லாருமே பயந்துட்டாங்க. நீங்க உடனே கிளம்புங்க, இல்லன்னா சாமிக்கு கோபம் வந்துரும்னு சொன்னாங்க. நானும் வேற வழி இல்லாம ஏமாற்றத்தோட கிளம்புனேன். ஆனா அப்போ அந்த மந்திரவாதி நானும் வர்றேன்னு சொல்லி என் கூட கிளம்புனார். என்னங்க சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கே இப்படி இருக்குன்னா அவரோட சீடர்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு கூடாரத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகராதவர் காலன் சாமிக்காக அவர் இடத்தை விட்டு வெளியில போறாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. என் கூட கார்ல வந்த அவரு ஊர் எல்ல வந்ததோ, நான் ஊருக்குள்ள வரமாட்டேன், சுடுகாட்டுல தான் தங்குவன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த மந்திரவாதியை பார்க்க தான் இப்ப கிளம்பி போனீங்களா? ஆமாண்டா, அவரை பார்க்க தான் போனேன். அப்படி போறப்ப நந்தினி எதுக்கு போன் பண்றா? ஹலோ, சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்தப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். அங்க நடந்த கலைபுரத்துல சொல்ல மறந்துட்டேன். நேத்து நைட்டே அந்த அக்யூஸ்ட் இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க போயிட்டோம். பட் நாங்க போன நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடிதான் அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். அப்படிங்களா? ஆனா இப்போ வசமா சிக்கிட்டான். சிக்கிட்டான்னா? சிக்கிட்டான்னா சிக்கினா மாதிரின்னு சொன்னேன். அவனோட போட்டோவை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பாருங்க.
அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டுமே எப்படி மாட்டனா? ஹலோ, அவன் தானே சாம்பிள் பிளட் எடுக்க வந்தவன்? ஆமா, எவன் தான் வந்தா? அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸை எடுத்துட்டோம். அவன் பேரு அபினவ். அவன் எந்த ஸ்டேட், அவனோட அட்ரஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. இனிமே அவன் தப்பிக்கவே முடியாது. இங்க சிக்கலனாலும் அவன் ஊர்ல வச்சு அவனை தூக்கிடுவேன். ஜஸ்ட் இது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேன். ஓகே, நான் வச்சிடுறேன். இவன் எப்படி மாட்டினான்? நந்தினி கிட்ட எப்படி இவன் போட்டோ போச்சு? இவனை தப்பிக்க வைக்கலன்னா பெரிய பணையாயிடுமே. இதுக்கு மேல அவனை விட்டு வைக்கிறது நல்லதில்ல. நேத்து நைட் நந்தினி இவனை நெருங்கிட்டதா சொன்னதும் நான் தான் இவனை இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சேன். ஆனா அந்த நந்தினி இவன் போட்டோ, அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். இவனை விட்டு வைக்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா இவனை பத்திரமா ஊருக்கு அனுப்பி வைக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த நந்தினி இவன் ஊருக்கே போய் தூக்குவன்னு சொன்ன. அதனாலதான் இவனை உலகத்தை விட்டு அனுப்புறதுதான் சரின்னு இவன் கதையை முடிச்சிட்டேன். ஏ அர்ஜுன், அப்பா, ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம இவனை தூக்கிட்டு போய் புதைச்சிரு. சரிப்பா. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.